தற்போது அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன் 5 காவலர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்ட அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். 5 காவலர்களின் நீதிமன்ற காவல் வருகிற ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மதுரை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக 5 காவலர்களுடைய காவல் நீட்டிக்கப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் லாக்அப் மரண வழக்கில் கைதான 5 காவலர்களின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். 5 காவலர்களின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நீட்டித்து மதுரை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் மதுரையிலிருந்து. வணக்கம் சல்மான், தற்போது அஜித் கொலை வழக்கு தொடர்பாக 5 காவலர்களுடைய காவல் நீட்டிக்கப்பட்ட விவரங்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுடைய காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற இளைஞரை தனிப்படை காவல்துறையினர் நகை காணாமல் போனது தொடர்பான விசாரணைக்காக அழைத்து சென்று தாக்கிய போது அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் 16வது நாளாக இந்த தினம் தொடர்ந்து பல்வேறு சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் ஏற்கனவே அஜித்குமார் கொலை வழக்கில் தனிப்படை காவலர்களான கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் இருந்தார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு முதல் முறையாக கைது செய்யப்பட்டு அவர்கள் மீண்டும் ஒரு 15 நாட்கள் கூடுதலாக 2வது முறையாக அவர்களுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்யப்பட்ட நிலையில் 2வது அந்த நீதிமன்ற காவல் நீட்டிப்பு முடிவடைந்து மீண்டும் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இந்த நிலையில் தான் இன்று ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்குமாக மீண்டும் ஒரு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க அந்த நீட்டிப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேரும் மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி முன்பாக விசாரணை அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பாக 13ஆம் தேதி வரைக்கும் அவர்களுக்கு நீதிமன்ற காவலில் நீட்டித்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒருபுறம் சிபிஐ அதிகாரிகள் 16வது நாளாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட 5 தனிப்படை காவலர்களுக்கும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் சிபிஐ அதிகாரிகள் ஒவ்வொரு சாட்சிகளிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய சக்தீஸ்வரனிடம் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் 16வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த 5 தனிப்படை காவல்துறையினரையும் அவர்கள் நேரடியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் விசாரணை நடத்துவதற்கான சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சூர்யா, அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்பு கொண்ட 5 காவலர்களுடைய காவல் நீட்டிக்கப்பட்ட அண்மை நிகழ்வை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.